அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம டெஸ்ட் 6ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிஎன்பிசியோடைய மெத்தடுக்கு நம்ம போகணும். கொஞ்சம் வினாக்கள் எல்லாமே கடுமையாக தான் கேட்டாங்க. ஒரு நூல் தொட்டோம்னா அந்த நூல் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களையும் அந்த நூல் சார்ந்து வரக்கூடிய ஆசிரியர் சார்ந்த விஷயங்கள் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த அளவுக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கிற வினாக்களுக்கு நம்மளால குறைந்த நேரத்துல அனைத்து வினாக்களுக்கும் நம்மளால விடையளிக்க முடியும். சரிங்களா? அதனால கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கரெக்டா அந்த டைம்ல ரிவிஷன் பண்ண இது யூஸா இருக்கும். சரிங்களா? முதல் வினா, தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூல் எதை சார்ந்ததுன்னா புறப்பொருள் சார்ந்த நூல். புறப்பொருள்னா என்ன? கல்வி, வீரம், செல்வம், கொடை இந்த மாதிரியான புற வாழ்க்கை நிகழக்கூடிய செயல்களை பற்றி பேசுவது புறப்பொருள். அகப்பொருள்னா என்ன? அகத்திணைனா என்னன்னா ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியரும் பிறருக்கு இன்னது என்று சொல்ல முடியாதவற்றை என்னன்னு சொல்றாங்க? அகம்னு சொல்லுவாங்க. அது சார்ந்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அகத்திணை சார்ந்தது. சரியா? இந்த நூல் எப்படிப்பட்ட செய்யுள் அமைப்பினை கொண்டதுன்னா உரைநடை கலந்த செய்யுள் நூல். உரைநடை கலந்த செய்யுள். உரைநடை கலந்த செய்யுள் நூல். இந்த நூல் தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய தகடூர் எந்த ஊரா இருக்கும்னா தர்மபுரி மாவட்டம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் தர்மபுரின்றதுதான் தகடூர்னு சொன்னாங்க. அந்த தர்மபுரி ஊரை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்வதுதான் இந்த நூலுடைய சிறப்பே. இங்க யார பத்தி சொல்றாங்கன்னா சேர மன்னன் ஒருத்தர் இருக்கான். சேர மன்னன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவன் அதியமானுடைய மரபில் வந்த அதியமான் இருக்கான் இல்லையா? அவனுடைய மரபுல வந்த அவனுடைய பரம்பரையில வந்த ஒரு அரசன் இருக்கான். ஒரு அரசனுக்கும் இவங்க 2 பேருக்கும் நடந்த போர் பற்றி பேசுகிறது. போர் பற்றி பேசுவதுதான் எது? தகடூர் யாத்திரை. சரியா? அப்ப இந்த தகடூர் யாத்திரையுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. கால வெள்ளத்தில் அழிந்து போய்விட்டது. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரி. இதே மாதிரி முற்கூட பல்லுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது. அதே மாதிரி தமிழ் விடு தூதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது. ஆசிரியர் பெயர் தெரியாதது எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்து எழுதி வச்சுக்கணும். எதுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி. சரி, 2வது வினா பாருங்க. பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறாரே. இங்க வாரி என்பது எதை குறிக்குதுன்னா வருவாய். இது எந்த நிலத்துல வரக்கூடிய பாடல்னா மருத நிலத்துல வரக்கூடிய பாடல். எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி தரக்கூடியது எது? நிலம் குறைவின்றி தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் தொடங்கும் பாடல் அமைந்த நூல் எதுனா தகடூர் யாத்திரை. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பாருங்க, தகடூர் எந்த ஊரை பற்றி பேசுது? தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. தர்மபுரியில் நடந்த அந்த போர் எந்த போர்? சேர மன்னனுக்கும் அதியமான் மரபில் வந்த ஒரு அரசனுக்கும் இடையே நடைபெற்ற போரை பற்றி பேசுகிறது. அடுத்து, உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி நிற்கும் பறவை எதுன்னு கேக்குறாங்க. அப்ப உழவர்கள் எங்க வேலை செய்வாங்க? மருத நிலத்துல வேலை செய்வாங்க. மருதம் எப்படிப்பட்ட நிலம்? வயல் பிளஸ் வயல் சார்ந்த நிலம். அந்த வயல் சார்ந்த நிலத்துல வேலை செய்யக்கூடிய உழவர்கள் என்ன பண்றாங்களாம்? வேலை செய்யும் போது ஆரவார ஒளி எழுப்புறாங்க. எப்படி எல்லாம் எழுப்புவாங்க? நாத்து நட்டியா, களை பறித்தியா, இல்ல இந்த இடத்துல பாரு தண்ணி அதிகமா போகுது, அப்படி எல்லாம் விவசாயிகள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்குவாங்க இல்லையா?
அப்படி எழுப்பக்கூடிய ஆரவார ஒலியால அஞ்சி நிற்கக்கூடிய பறவை எதான்? நாரை. அஞ்சி நிற்கக்கூடிய பறவை எது? நாரை. ஆப்ஷன் பி நாரை என்பது சரி. அடுத்து பாருங்க, வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு. இந்த மூவர் என்பது என்னது? எண் அடை, தொகை, தொகையா வந்திருக்கு. என்ன தொகையா வந்திருக்கு? 3 பேர் இல்ல மூவர், 3 நபர்கள் என்றதான் இது என்ன சொல்லுது? மூவர் அப்படின்னு சேர்த்து சொல்லுது. யார பத்தி பேசுது அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்கள் இவங்கள பத்தி பேசுது. இந்த பாருங்க, மூவர் தன்பொழில் வரைப்பு, வரைப்பு என்று கூறும் நூல் எதுன்னா தொல்காப்பியம். எதுக்காக அப்படி சொல்லுதுன்னா தமிழ்நாட்டுடைய அந்த பகுதியை, இப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டுடைய பகுதியை இந்த புறம் வந்து சேரர்களும், பாண்டியர்கள் எங்க ஆட்சி செஞ்சாங்க? மதுரையிலையும் சோழர்கள் தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆட்சி செய்தார்கள். அது மட்டும் இல்ல, சோழர்கள் எங்க வரைக்கும் போறாங்க? நிறைய நாடுகளுக்கு, இலங்கைக்கெல்லாம் போய் படைகளை போர்ல வெற்றி பெற்றவன் யாருன்னா சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி 3 பேர் சேர்ந்து ஆட்சி செய்த பகுதி தமிழ்நாடு என்று வரையறுத்து கூறும் நூல் எது? தொல்காப்பியம். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து பாருங்க, 5வது வினா, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் கேட்கிறாங்க. பதிப்பாசிரியர் இந்த நூலை எழுதியும் இருக்கணும், அதை பதிப்பித்தும் இருக்கணும். அப்ப பதிப்பித்தவர் யாரு? கௌரன். இந்த கௌரனை பத்தி அதிகமான தகவல்கள் இல்ல, பள்ளி பாட புத்தகங்கள்ல வரும் மட்டும்தான். பழந்தமிழர்களுடைய வழிபாடுகள் எதை நோக்கி, அந்த பாடல்கள் எப்படிப்பட்டதான்னா நாட்டுப்புற பாடல்களா இருந்தது. வழி வழியா அவர்கள் வாய்மொழியாகவே பாடக்கூடிய இலக்கியங்களை தான் வந்து அவங்க வந்து தன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு மட்டுமே காணப்படுது. கௌரவன் என்பது சரியான விடை. அடுத்து, தகடூர் என்பது இன்று எந்த மாவட்டத்தை குறிக்கும்னு கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தர்மபுரி மாவட்டம். ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து, கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இயற்றியவர் யாரு? கார்மேக கவிஞர். ஆப்ஷன் ஏ. இவர் வந்து இந்த நூலை பதிப்பித்தவர் ஒருத்தவர் இருக்காரு. பதிப்பித்தவர் யாருன்னா முத்துசாமி கோனார். முத்துசாமி கோனார் என்றவர் பதிப்பித்தார். இவரோட கார்மேக கவிஞருடைய முழு பெயர் என்னன்னா கார்மேக கோனார் என்பது. இவர்கள் கோனார்னு ஒரு பரம்பரை இருக்கு. அந்த கொங்கு மண்டலம், அந்த தர்மபுரி, திண்டுக்கல் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மனிதர்களை கோணாமூடு அப்படின்னு சும்மா பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. கோணாமூடு அவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பரம்பரையில வந்தவங்க இவங்க. கார்மேக கோனார், இவருடைய முழு பெயர் கார்மேக கோனார். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், எழுத்தாளர், சொற்பொழிவாளர். இப்போ கவிமணிய பத்தி கேட்கும் போது ஒரு இடத்துல நம்ம முதல் தேர்விலே கேட்டிருப்போம். என்னன்னா, விடுதலை போராட்ட வீரர், எழுத்தாளர், தண்டி யாத்திரைக்கு பயணம் மேற்கொண்டவர். தண்டி யாத்திரையில் பாடக்கூடிய அந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற பாடல் எல்லாம் பாடிக்கிட்டு தண்டி யாத்திரை செல்லக்கூடிய மக்களை ரொம்ப உணர்ச்சி பொங்க வழிநடத்தி சென்றவர் யாரு அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம நாமக்கல் கவிஞரை பத்தி சொல்லுவோம். சில எழுத்தாளர்களுக்கு பன்முக அந்த தன்மை இருக்கும். எழுத்தாளரா இருப்பாங்க, பதிப்பாசிரியரா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சொற்பொழிவாளரா இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க இந்த கலையில சிறந்தவங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வினா கொடுத்துட்டு இப்ப தமிழறிஞர், எழுத்தாளர், சொற்பொழிவாளர் என்ற பன்முகை தன்மை கொண்டவர் யாருன்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதுல இருந்து எலிமினேஷன் மெத்தட்ல டிக் பண்ண நம்மளுக்கு தெரியணும். சரி, அடுத்த வினா பாருங்க. மனித வாழ்க்கையும்
காந்தியடிகளும். இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க, திருவிக்கா. ஆப்ஷன் பி திருவிக்கா என்பது சரி. இப்போ நிறைய பேர் ஒரு தவறு பண்றாங்க, திருவிக சொல்ல மாட்டாங்க, திருவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. அவரோட பெயர் வந்து திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். கல்யாண சுந்தரனார். இப்போ உவேசாவுக்கு உ வே சா என்பது சரி, சாமிநாதன் அவர் பேரு. ஆனா கல்யாண சுந்தரனாருக்கு துணைக்கால் போடக்கூடாது. கல்யாண சுந்தரனார். சரியா? இவர் தமிழ்ல சிறந்து விளங்குறா. அவருடைய தமிழ் நடை அருமையா இருக்குமா. தமிழ் நடையின் காரணமாக, அவருடைய தமிழ் நடையின் காரணமாக அப்படின்னா என்ன, அவருடைய தமிழ் நடை அழகா இருக்கும். அந்த காரணமாக தான் இவருக்கு என்ன பெயர் வைத்தாங்க அப்படின்னா தமிழ் தென்றல். தமிழ் தென்றல். அப்ப தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை எழுதணும்? தமிழ் தென்றல் அப்படின்னு கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம யார் எழுதணும்? திருவி. அடுத்து பாருங்க, போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைத்த பூவும் என்ற சேரரை மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் என கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்படி முதன்மையாக கூறிய நூல் வந்து தொல்காப்பியம். ஏன்னா சேரர்கள் தான் காலத்தால முற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுது. அதை தொல்காப்பியமும் உறுதி செஞ்சிருக்கு. சரி, சேரர்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து சோழர் பாண்டியர். சேரர்களுடைய இது என்னது, கொடி என்னென்ன இருக்கும்? அதுல வில், அம்பு இருக்கும். அடுத்து சோழர்கள்ல புலி இருக்கும், பாண்டியர்களுக்கு 2 மீன் இருக்கும். ஒரு கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடியில 2 மீன் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மீன்கள். அடுத்து இவங்களுடைய பாருங்க துறைமுகம் தெரிஞ்சுக்கணும். சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி. சரியா? தொண்டி. இவங்களுடையது புகார். பாண்டியர்களுடையது கொற்கை. அடுத்து இவங்களுடைய தலைநகர் தெரிஞ்சுக்கலாம். தலைநகர் பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கு வஞ்சி கரூர்னு சொல்லக்கூடிய ஊர், வஞ்சி கரூர். அடுத்து இது உறையூர், புகார். நீங்க தெளிவா எழுதிக்கோங்க, சொல்றத காதுல வாங்கி. பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. சரியா? இது இவங்களை பத்திய அடிப்படை செய்திகள். இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், மாத்தி கூட கேட்பாங்க ஆப்ஷன்ல. சரி, சேரர்களை முன்னிலைப்படுத்தி கூறும் நூல் தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கும் மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். ஏன் திண்டுக்கல் அவ்வளோ சிறப்பு மிகுந்த ஊரா சொல்லப்படுதுன்னா இரும்பு பூட்டுகள். அந்த இரும்பு பூட்டை வந்து என்ன பண்ண முடியாது, யாராலையும் கள்ள சாவி போட்டு திறக்க முடியாதுன்றாங்க. அது அடுத்து பாதுகாப்பு பெட்டகம். நம்ம பணத்தெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய பெட்டகம் செய்யறாங்க இல்லையா, பாக்ஸ், அந்த மாதிரியான டிஜிட்டல் இல்லாதது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஊர் அது. அது மட்டும் இல்லாம தோல் பதனிடுதல். இதை விட ஒரு முக்கியமான பாருங்க, முக்கியமான செய்தி என்னன்னா மலர் சாகுபடியில்
முதலிடம் வகிப்பதால் அதனாலதான் இந்த ஊரை என்னன்னு சொல்றாங்க, ஆலந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆலந்துன்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டும் மற்றும் கொங்கு நாடு சேர்ந்த பகுதி தான் எது, இந்த திண்டுக்கல். இது எது எது சேர்ந்தது, பாண்டிய நாடும் பாண்டியனுடைய நாடும், அது மட்டும் இல்லாம கொங்கு நாட்டு பகுதியும் சேர்ந்ததுதான். கொங்கு மண்டலத்துல எத்தனை ஊர்கள் இருக்கும், 18 ஊர்கள். இந்த பாண்டியன்ல நம்மளுக்கு தெரியும் 12 ஊர்கள். எது, கற்கா நாடு, வேநாடு, பூழி நாடு, அருவா நாடு, அருவா வடகலை நாடு, பஞ்சி நாடு, இப்படி எல்லாம் வரும் இல்லையா, பாண்டியர்களுடைய நாடு. அந்த 12 நாடுகள்ல சில பகுதியும் இந்த 18 மண்டலத்துல சில பகுதியும் இணைந்ததுதான் இந்த திண்டுக்கல்லுன்னு சொல்றாங்க. சரி, இது எங்க இருக்குது, இந்த பாண்டியருடைய ஊர்கள் பத்தி எங்க இருக்குன்னா, நீங்க பழைய 11th புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லயே உயர்தனிச்ச மொழி அப்படிங்கிற லெசன்லயே உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்டியர்கள் எப்படி தமிழை ஆய்ந்து சங்கம் வைத்து தமிழ் புலவர்களை செம்மைப்படுத்தினர்ன்றதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய 12 நாடுகளும் ரொம்ப முக்கியமான நாடு. அடுத்த வினா போலாம். வினா 11. மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அப்ப வால்மீகி ராகமாயணம் சொல்லுது, மகாபாரதமும் சொல்லுது, அர்த்த சாஸ்திரமும் சொல்லுது. இந்த 3 நூல்களுமே மூவேந்தர்கள் பற்றி சொல்லுது, சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லுது. அடுத்த பாருங்க, ஆப்ஷன் டி என்பது சரி. கடம்பர் என்னும் கடல் கொள்ளையர்களை அடக்கியவன் யார் அப்படின்னா சேர மன்னர்கள் தான். கடம்பர்கள் தான் என்ன, இந்த கடம்பர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, கடம்பு அப்படின்னு ஒரு மரம் இருக்கும். இப்படி ஒரு மரம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வமா வழிபடுவாங்க. இந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, தெய்வமா வழிபடுவாங்க. பிளஸ் இந்த மரம் தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கும், காவல் மரம் அப்படின்னு ஒரு முத்திரையை அவங்க வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. இத என்ன பண்றான்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ன பண்றான், அந்த கடம்ப மக்கள் கிட்ட போய் போரிடுறான். இந்த கடம்பர்கள் இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. இது மட்டும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடம்ப மரத்தை வணங்கக்கூடிய அந்த மக்கள் கொள்ளையிலையும் ஈடுபடுவாங்க. திருடு, இப்போ ஒரு பெரிய கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வழி மறிச்சு என்ன பண்ணுவாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களை அடக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணவன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவன் என்ன பண்றான், இங்க இருந்து போய் இந்த கடம்ப மக்கள் கிட்ட போரிட்டு இந்த மரத்தை அப்படியே அடியோட பெயர்த்து எடுத்துட்டு வந்துடுறான். எடுத்துட்டு அவன் என்ன செய்யறான்னா முரசு செய்யறான். முரசுன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, போர் வரும்பொழுதோ இல்ல ஒரு செய்தி அறிவிக்கும் போதோ மேலம் அடிப்பாங்கல்ல, அந்த முரசு செஞ்சு வச்சுக்கிறான். இப்ப ராஜராஜ சோழன் உலாவுல ஒட்டக்கூத்தர் பாடுவார். ஒரு இடத்துல பாடும் பொழுது உலா போகக்கூடிய அந்த ராஜராஜ சோழனின் வாள், வில்லு, அம்பு, கேடயம், முரசு எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவார். சொல்லி இந்த முரசு எங்க செஞ்சது தெரியுமா, அவன் இலங்கையில போய் அங்க இருக்கக்கூடிய சேர மன்னர்களை வெற்றி பெற்றுட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்பான், அந்த மரத்தை எடுத்துட்டு முரசு செஞ்சிருப்பான். இலங்கையில போய் சேர மன்னர்களை வெற்றி பெற்றிருப்பான். இது மாதிரி எல்லாத்த பத்தியும் புகழ்ந்து பாடுவார் ஒட்டக்கூத்தர். யார பத்தி, ராஜராஜ சோழனை பத்தி. அப்ப கூட அந்த முரசை பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாட்டு அரசன் தோத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தெய்வமா மதிக்கக்கூடிய மரத்துல இவனுக்கு தேவையான பொருட்களை செஞ்சு அவன் கிட்ட வச்சுக்குவான். என்னன்னா, இது இந்த ராஜாவை தோத்துட்டு அவனோட நாட்டு மரத்துல செஞ்சது அப்படின்னு மற்றவங்களுக்கு பெருமையா சொல்றதுக்காகவே செய்வாங்க. அப்படி கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவன் யாரு, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேர மன்னர்கள் என்பது சரி. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க, முல்லை நில மக்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கூறியவர் யாரு, திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி என்பது சரி. பாருங்க, திருஞான சம்பந்தர். எதை பத்தி சொல்றாங்கன்னா, இந்த முல்லை நிலத்துடைய மக்கள் இசை திறத்தில்
சிறந்திருப்பாங்க. ஏன்னா ஆயர் குலம், இப்ப நம்ம ஆயர் குலத்தை சேர்ந்தவன் யாரு? தலைவன் யாரு? திருமால். திருமால் என்ன ஊதுவான்? குழல் ஊதுவான். குழல் ஊதி ஆணிரைகளை அடக்குவான் இல்லையா? அந்த மாதிரி இசைத்திறத்துல சிறந்தவங்க யாருன்னா முல்லை நிலத்தை சேர்ந்த மக்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அம்பிகை பால் ஊட்ட அவர் என்ன பண்ணாரு? ஞானப்பால் பருகி வளர்ந்தவர். அதுக்கப்புறம் தான் அம்பிகை பால் ஊட்டியதற்கு பிறகு அழகா பேசினவர் அவர். இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. காழி வள்ளல், ஆளுடை பிள்ளை, பாலாராவையர், பரசமய கோளரி. இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆளுடை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆளுடைய பிள்ளை, பிள்ளையா இருந்து 63 நாயன்மார்களே பிள்ளை பருவத்துல இருந்தவர் யாருன்னா இவர் ஒருவர் தான். அடுத்து இவரை ஆதிசங்கரர் என்ன சொல்லுவாருன்னா, ஆதிசங்கரர் இவர் என்னன்னு சொல்லுவாருன்னா தன்னுடைய சௌந்தர்ய லகரின்னு ஒரு நூல் எழுதினாரு. சௌந்தர்ய லகரி அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். அந்த நூல்ல இவரு ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிட சிசுன்னு சொல்லியிருப்பார். இவரு சில கடவுள்கிட்ட நேரடியாவே சில பொருட்கள் வாங்கியிருக்காரு. எங்கன்னா திருக்கோலக்கா அப்படிங்கிற சிவபெருமானுடைய கோயில்ல பாடி பொற்சாலம் வாங்கியிருக்காரு. பொற்சாலம்னா 2 கையில 2 வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? சாலம் போடுவாங்க இல்லையா? அது பொன்னாலே கடவுள் கொடுத்திருக்காரு. அடுத்து திருவாவடுதுறையில பொற்கிழி வாங்கியிருப்பார். பொற்கிழி ஆக்சுவலா என் கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த போர்ட்ல எழுதுறதால எனக்கு கையெழுத்தே வரமாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருவீழிமலை அப்படிங்கிற கோயில்ல படிக்காசு வாங்கியிருப்பார். இந்த 3மே இறைவன் நேரடியாக யாருக்கு கொடுத்தது? ஆளுடை பிள்ளைக்கு கொடுத்தது. ஆதிசங்கரர் இவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய சௌந்தர்ய லகரி அப்படிங்கிற நூல்ல திராவிட சிசுன்னு சொல்றாரு. இவருக்கு சில பெயர்கள் உள்ளது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வினா பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. வெண்ணிலவை எப்படி மாத்திப்போம்? நம்ம வெண்மை கூட்டல் நிலவுன்னு பிரிப்போம். வெண்மை கூட்டல் நிலவு அப்படின்னு பிரிப்போம். அப்ப நிலைமொழியோட ஈற்றுல மை ஈறு இருந்தா அது என்ன தொகையா இருக்கும்? பண்பு தொகை. வினை தொகைனா எப்படி வரும்? 3 காலமும் மறைந்து வரும். 3 காலம் மறைந்து வருவதாலதான் அதுக்கு என்னன்னு பேரு? தொகை. இப்ப தொகைனா என்ன அர்த்தம்னா, தொகைனா மறைதல், ஏதோ ஒண்ணு மறைதல் அப்படின்னு பொருள். அப்ப பண்பு தொகையில எது மறைஞ்சிருக்கு? மை மறைஞ்சிருக்கு. பாருங்க, இங்க மை இல்லை இல்லையா? சரியா? அப்ப வினை தொகையில என்ன மறைஞ்சிருக்குன்னா காலம் மறைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் தெரிந்தது சுடு சோறு. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல என்ன மறைஞ்சிருக்கு பாருங்க? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3ம் மறைஞ்சிருக்கு. சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு 3 காலமும் மறைஞ்சிருக்கு. அப்படி 3 காலம் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேரு வினை தொகை. உண்மை தொகைன்னா என்ன? இப்ப பாருங்க, தாய் தந்தைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? நானும், எங்க அப்பாவும், எங்க அம்மாவும், ஒண்ணுத்துல ஊன்னு சேர்க்கிறாங்க பாருங்க. அந்த மறைஞ்சு வர்றதுதான் என்னது? உண்மை தொகை. இதுல என்ன மறைஞ்சு வந்திருக்கு? தாயும் தந்தையும். இதுல இருக்கிற இதுல பாருங்க 2 மறைஞ்சு வந்து.
இப்படி 3 மடங்கு வந்தா உண்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை எப்படி இருக்கும்? பண்பு தொகை மாதிரி இருக்கும், ஆனா பண்பு தொகையா இருக்காது. இப்ப பாருங்களேன், சிவப்பு சட்டை, சிவப்பு சட்டை. அப்ப சட்டைன்றதே என்னது? சிவப்பு தான். சட்டைன்றது எப்படி சொல்றது? ஸ்பெசிபிக்கா சட்டைன்றது ஒரு பொது சொல். சிவப்பு சட்டை இல்ல முறுக்கு மீசை சிரித்தார். அப்ப பாருங்க, மீசை ஓகே, அது முறுக்கு மீசை. மீசை எப்படி இருக்கு? முறுக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு அன்மொழி தொகைன்றது என்ன? பண்பு தொகை கூடவே சேர்ந்து வருவது தான் என்னது? அன்மொழி தொகை. சரி, அடுத்து 15வது வினா. கொங்கு மண்டலத்தின் எல்லையாக கூறப்பட்ட பகுதிகளில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. தவறானது எது? மேற்கே கொல்லிமலை என்பது தவறு. மேற்கே கொல்லிமலை என்பது தவறு. இந்த பாருங்க, வடக்கே இருக்கக்கூடிய பெரும்பாலை என்ன சொல்லுவாங்கன்னா தலைமலை. இதுதான் இருக்கிறதுல தலைமலை. பெரும்பாலையே தலைமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பழனிமலை. அடுத்து என்னென்னலாம் இருக்கும்? தெற்கே என்னென்ன இருக்குன்னா பழனிமலை, ஆனைமலை, ஆனைமலை, வராகி மலை, வராகி மலை. இந்த தெற்கே இருக்கிறது வராகி. 3 மலைகள்ல முக்கியமான மலை தான் இங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. பழனி மலை. கிழக்கே இருப்பது மதிர்கரை. எதுனா கொல்லி, கொல்லிமலை, சேர்வராயன் மலை, சேர்வராயன் மலை. அடுத்து மேற்கே இருப்பது என்ன சொல்றாங்க? மேற்கே இருப்பது எது கிடையாது? தவறானது கொல்லிமலைன்னு சொன்னாங்க. அப்ப கொல்லிமலை எங்க இருக்கும்? மதிர்கரை. கிழக்கே இருப்பதுதான் கொல்லிமலை. அப்ப மேற்கே எந்த மலை வந்திருக்கணும்? இங்க எது வரும் அப்படின்னாக்கா நீலகிரி மற்றும் வெள்ளிமலை. நீலகிரி, வெள்ளிமலை. இததான் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கணும். கொல்லிமலைன்னு தவறா கொடுத்துருக்காங்க. கொல்லிமலை கிழக்கு பகுதியில வரக்கூடியது. சரியா? ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து பாருங்க, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் எவை எவைன்னு கேக்குறாங்க. என்னென்ன தொழிற்சாலை இருக்கு? தேயிலை தொழிற்சாலை இருக்கா? இருக்கு. புகைப்பட சுருள் தயாரிப்பு இருக்கு. துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கு. அப்ப அனைத்தும் சரி. டி என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. வாரி என்பது என்ன சொல்றாங்க? நம்ம என்ன பார்த்தோம்? வருவாய் என்பது பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்ப ஆப்ஷன் 3. அடுத்து எஞ்சாமை என்பது குறைவின்றி பார்த்தோம். இந்த 2 சொல்லையுமே முன்னாடி பார்த்தோம். அடுத்து முட்டாது என்பது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது என்றது வாட்டமின்றி. 3, 4, 1, 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து பொறுத்துக. பொறுத்துக பாருங்க. குட்டி ஜப்பான். குட்டி ஜப்பான். தூத்துக்குடி முத்து நகரம், முத்துக்கள் விளையக்கூடிய நகரம். அடுத்து சிவகாசி குட்டி ஜப்பான். இந்த குட்டி ஜப்பான்னு யாரு சொன்னாங்க அப்படின்னா நேரு சொன்னாங்க. நேரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க. பாருங்க, 2ஆம் உலக போர் நடந்து முற்றிலும் அழிந்து போன ஒரு நகரம் மிக விரைவா வளர்ச்சி அடைஞ்சது. அது காரணம் என்னன்னா அந்த மக்களுடைய சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் தான். அந்த ஜப்பானியர்கள் மாதிரி இந்த சிவகாசியில இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய மக்கள் சுறுசுறுப்பா பணியாற்றுறாங்களாம். அதனாலதான் இத குட்டி ஜப்பான்னு நேரு சொல்லியிருக்கார், பிரதமர் நேரு. பாருங்க, இங்க என்னென்னலாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா பட்டாசு, தீப்பெட்டி, அடுத்து அச்சு தொழில். இது 3ம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை. மதுரை எந்த நகரம்? பூங்கா நகரம்.
ஏன் தூங்கா நகரம் சொல்றாங்க? நாள் அங்காடி, நாள் அங்காடி, அடுத்து என்ன இருக்கு? அல் அங்காடி, அல் அங்காடி இரண்டும் இருப்பதால மதுரையை தூங்கா நகரம்னு சொல்றாங்க. திருவண்ணாமலைய தீப நகரம்னு சொல்றாங்க. அது ஏன்னு நமக்கே தெரியும் இல்லையா? திருவண்ணாமலை தீபம் வைத்து 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து மட்பாண்டம். மட்பாண்டம் எப்படி ஆகும்? இங்க என்ன வந்திருக்கும்? மண் கூட்டல் பாண்டம்னு வந்திருக்கும். இந்த மண் என்னவா மாறி இருக்கு? மட்டா மாறி இருக்கு, இட்டா மாட்டிருக்கு. ஏன் அது மாதிரி மாறுதுன்னா இதுக்கு ஒரு விதி இருக்கு. இயல்பினும் இல்ல, இந்த இந்த இன்னு வந்து தகரமா மாறி இருக்கும். இந்த இன்னு வந்தா என்னவா மாறி இருக்கும்னா ரகரமா மாறி இருக்கும். வேற்றுமையில் தாராவும் என்ற விதிப்படி இந்த மகரம் இந்த நகரம் என்னவா மாறி இருக்கும்? தாவா மாறி இருக்கும். இந்த நகரம் ரகரமா மாறி இருக்கும். அப்ப இங்க பாருங்க, என்ன விகாரம் இது? திருதல் விகாரம் என்பது சரி. அடுத்து மரம் வேர். இங்க என்ன வந்திருக்கும்? இம்மும் மறைஞ்சிருக்கு. அப்ப இங்க இம்மு இல்ல. மரம் கூட்டல் வேர் மரவேர். அப்ப இங்க என்ன ஆயிருக்கு? கெடுதல். கெடுதல்னா இல்லாம போயிடுச்சு. அடுத்து பாருங்க, மணிமுடி. மணிமுடி, மணி கூட்டல் முடி இயல்பா புணர்ந்து இருக்கு. மணி கூட்டல் முடி, மணிமுடி. கடை தெரு, இந்த இடத்துல இட்டு வந்திருக்கு. இதுக்குதான் என்ன சொன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் மிகும்னு சொல்றாங்க. அது என்ன இயல்பினும் விதியினும்? இங்க பாருங்க, கடை கூட்டல் தெரு அப்படி இருக்கு. இங்க பாருங்க, நிலைமொழியோட ஈட்டுல என்ன இருக்கு? இட்டு கூட்டல் ஐ இருக்கு. இங்க என்ன இருக்கு? இட்டு கூட்டல் ஏன்னு இருக்கு. ரைட்டா? இங்க இயல்பாகவே இல்ல ஏதோ ஒரு விதியின் காரணமாகவோ இந்த நிலைமொழி ஈட்டுல உயிர் எழுத்து இருந்தா இந்த உயிர் முன் இந்த இடத்துல என்ன இருக்கு? இட்டு வருது. சரியா? இட்டு கூட்டல் ஏ. சரியா? இந்த இந்த காக்கா தபால 4 எழுத்துக்கள்ல ஏதோ ஒண்ணு வறுமொழி முதல்ல இருந்தா அதோட ஒற்றே இங்க என்ன பண்ணும்? மிகும். அப்ப கடை கூட்டல் இட்டு கூட்டல் தெரு இப்படிதான் இருந்திருக்கும். அது கடை தெரு. சரியா? ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 என்பது சரி. அடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. இது என்ன அணின்னு கேக்குறாங்க? வேற்றுமை அணி. ஏன் வேற்றுமை அணி சொல்றாங்க? வேற்றுமை அணி, வேற்றுமைன்னா என்னன்னு பார்க்கலாம். இரு பொருள்களின் ஒற்றுமையை கூறி ஒற்றுமையை கூறி பின்னர் அவற்றின் வேற்றுமையை கூறுவது. பாருங்க, என்ன சொல்றாங்க? தீயினால் சுட்டாலும் புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ரெண்டுமே சுடுறதுதான். ஒருத்தவனை தீய வச்சு சுடுறதும் சரி, அதுக்கு ஈக்குவலா நாக்கால சுடுறதும் ஒண்ணுதான். ஆனா தீயினால் சுட்ட புண் ஆறி போயிடும். ஆனா நீ நாவினால் பேசியது எப்பொழுதுமே ஆறாது. அப்ப முதல்ல ஒரு ரெண்டுக்கும் ஒற்றுமையை சொல்லி பின்னர் வேற்றுமையை புலப்படுத்துவது. வேறு இது வேறு அது வேறுன்னு சொல்றதுக்கு பேர் வேற்றுமை. பி என்பது சரி. அடுத்து நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. இந்த போலும் என்ற சொல் வெளிப்படையா வந்தா என்ன அணின்னு பார்த்திருக்கோம். குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி.
ஆப்ஷன் சி. பிரிதுமொழிதல் அணின்னா என்ன? பிரிதுமொழிதல் அணி என்பது என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய தான் கருதும் பொருளை வெளிப்படையாமல் கூறாமல் சிறிதொன்றின் மீது ஏற்றி கூறுவது. இப்ப ஒரு சீலிப்பை சாப்பாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெறின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது மயில் இறகானது மெல்லியது தானேன்னு ஒரு அளவுக்கு அதிகமா வண்டி மேல ஏற்றினா கூட அந்த அச்சாணியானது ஒடிச்சு விழுந்துரும். அது மாதிரிதான் இவன் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லி பகைவன் இவன் போறான் பழைச்சு போறான்னு ஒருத்தனா விட்டுட்டு போனா அந்த ஒருத்தவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு பெரிய எதிரியா வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி நாம் நினைக்கக்கூடியதை வெளிப்படையா சொல்லாம வேற ஒரு உவமை மீது ஏற்றி வைத்து சொல்வது பேரு பிரிதுமொழிதல் அணி. ஏகதேச உருவகணி உருவகம்லேருந்தே, அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. எடுத்துக்காட்டு உவமை அணி என்றால் என்ன? போல, புறைய, அன்ன, நீ, இன்ன, நேர, ஒப்ப, மான, கடப்ப இந்த சொற்கள் மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு உவமை அணி. சரியா? அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி என்பது சரி. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எதுன்னு கேக்குறாங்க. அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமதா இயக்கம். 1927ல பிராமண அல்லாதவர்களுக்காக உருவாக்கினார். பிராமணர் இருக்கக்கூடாது, பிளஸ் எல்லாரும் சமம். யார் சமம்? பிராமணர் அல்லாதவர்களாகிய தவிர மீது எல்லார்கள், பிராமணர் அல்லாதவர்கள் அனைவருமே என்னது? சமம். பிராமணர் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சமாஜ் சமதா சங்கம். அடுத்து, கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார்னா டி. மீரா என்பது சரி. இவருடைய இயற்பெயர் என்ன? மீ. ராசேந்திரன். இவர் எழுதிய நூல்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஊசிகள், ஊசிகள்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஊசிகள் இது எப்ப எழுதினாரா? 1974ல எழுதினார். அடுத்து, மூன்றும் ஆறும், மூன்றும் ஆறும் 1967ல எழுதியிருக்காரு. அடுத்து, கனவுகள், கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் வந்து 1971ல எழுதியிருக்காரு. இன்னும் எழுதியிருக்காரு நிறைய நூல்கள். குக்கு, குக்கு வந்து 2002ல எழுதினார். அடுத்து, மீராவின் கட்டுரைகள், கட்டுரைகள், வா இந்த பக்கம், பாரதியம், சுயம்வரம், இதெல்லாம் இவர் எழுதுனதுதான். ஆப்ஷன் பி, மீரா என்பது சரி. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? புத்தகத்துல செப்டம்பர் 24, 1931 தமிழ் புத்தகத்துல இருக்கு. ஆனா 1932ன்னு சில புத்தகங்கள்ல இருக்கு. இது சரியா பாத்துக்கோங்க. ஐஎன்எம் படிக்கும் போது நீங்க இத பாத்துக்கலாம். மகாத்மா பிளஸ் அம்பேத்கர் எதற்காக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டனா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வாக்குரிமை பிளஸ் இடஒதுக்கீடு, அதற்காக போட்டுக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம். பூனாவில் நடைபெற்றது இந்த ஒப்பந்தம். அடுத்த வினா பாருங்க. ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. புகழ்ந்தவர் யாரு? பட்டடை சொக்கநாத புலவர். இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். உலா, அழகர் பிள்ளை விடு தூது, பிள்ளை
இது தூது. இந்த பாடல் பழைய 12ஆம் புத்தகத்துல இருக்கும். அடுத்து பத்மகிரியார் கிரிநாதர். சென்றல் விதுதூது. அடுத்து மீரா, ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து பார்க்கலாம். மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இதழின் பெயர் என்ன அப்படின்னா அன்னம் விடு தூது. ஆப்ஷன் சி என்பது சரி. அன்னம் அகரம்னு வச்சிருந்தாரு. அன்னம் விடு தூது என்பது இதழோட பெயரு. அன்னம் அகரம்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. அது என்னன்னா பதிப்பகம். பதிப்பகத்தை நடத்தியிருந்தார். இவரை என்ன சொல்லுவாங்கன்னா மீ ராஜேந்திரன் பாரதிதாசனுடைய தாசன். பாரதிதாசனின் தாசன்னு சொல்லுவாங்க. தாசன் என்பதன் பொருள் என்னன்னா அடிமை என்பது பொருள். அடிமை, பாரதிதாசனுடைய அடிமை அப்படின்னு இவரு தன்னைத்தானே அழைத்துக் கொள்வார். விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசனமும். ஆப்ஷன் ஏ கோடையும் வசனமும். 2002 எழுதப்பட்ட நூல் இது. மீராவுடைய நூல். அடுத்து மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யாரு? எம்ஜிஆர். ஆப்ஷன் ஏ என்பது சரி. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 1/7/1982 தொடங்கப்பட்டது. எங்கன்னா வெறும் ஊரக பகுதினா கிராமப்புற பகுதிகள்ல தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 15/9 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் 82ல நகர்பகுதிக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டது. நகர்ப்புற பகுதிக்கும் இது என்ன பண்ணப்பட்டது? விரிவுபடுத்தப்பட்டது. ரெண்டுமே முக்கியம். இப்போ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல எதை பத்தி கேட்கறாங்கன்னா திட்டம், ஸ்கீம் பத்தி தான் கேட்கறாங்க. இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு 1907. இது எங்க தொடங்கினாங்கன்னா 9/6/1907 ராயப்பேட்டையில தொடங்கினாங்க. ராயப்பேட்டை, சென்னையில தொடங்கினாங்க. 26/8/1908 இதோடைய பெயரை என்னவா மாத்தினாங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழனை எப்படி மாத்தினான்னா தமிழன் இதழை தமிழன் என்ற பெயரில் அன்று முதல் தமிழன் என்ற பெயர்ல இந்த பத்திரிகை செயல்பட்டது. பாருங்க, ஆப்ஷன் ஏ 1907 என்பது சரி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று அற்று போல புறைய அன்ன இன்ன நேர ஒப்பமான கடுப்ப. இந்த சொற்கள் எல்லாமே வெளிப்படையா வந்தா என்ன அணின்னு சொல்லியிருக்கோம்? உவமை அணி. பாருங்க, உவமை உவமேயம் இடையில் வருவது உவம உருபு. உவமை உவமேயம் இடையில் வருவது உவம உருபு. இந்தாங்க மேம், நீங்க இடையில வரும்னு சொல்றீங்க, ஆனா இங்க கடைசியில இருக்கேன்னு கேட்கக்கூடாது. பண்பிலான் பெற்ற செல்வம், பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா? களம் தீமையால், பெரிய பால்ல கொஞ்சோண்டு என்னது நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பாத்திரம் நல்லா இல்லாம திரிந்து போன பால் மாதிரி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வரும் இந்த தச்சு. உவமை அணி என்பது சரி. அடுத்து அன்புள்ளம் கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. புதுமை பித்தன் என்பது சரி. புதுமை பித்தன் பாருங்க, பொன்னகரம்
1934 மதராஸ்னா அன்றைய இருக்கக்கூடிய சென்னையுடைய நிலையை பற்றி தெளிவாக சொன்னது இந்த பொன் நகரம் என்ற நூல். இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர். யாரு? புதுமைப்பித்தன் எழுத்தாளர். இவரோட இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். இவரை என்னன்னு சொல்லுவாங்க? சிறுகதைகளின் பிதாமகன்னு சொல்லுவாங்க. பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இவர் எழுதிய நூல்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. துன்பக்கேணி, சாப விமோசனம், பால்வண்ணம் பிள்ளை. பால்வண்ணம் பிள்ளை கதை நம்ம படிச்சிருப்போம், பழைய 12th புக்ல வரும். பால்வண்ணம் பிள்ளை சிறுகதை. ஞான குகை, உபதேசம், அஞ்சு இரவு, மல்லிகை, அடுத்து கருச்சிதைவு, இதெல்லாம் இவருடைய சிறுகதை நூல்கள். சிறுகதை பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? புதுமை பித்தன். ஆப்ஷன் சி என்பது சரி. இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியுள்ளார்? எதை தழுவி? திருப்பாவையை தழுவி. திருப்பாவை இயற்றியவர் யாரு? ஆண்டாள். யார் இந்த அம்மா? ஒரே ஒரு வைணவ அடியார், பெண் அடியார். இந்த திருப்பாவை எத்தனை பாட்டு இருக்குன்னா 30 பாட்டு இருக்கு. சரி, இறையரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேதுராசு. இவர் கல்லூரியில பணிபுரிந்த தமிழ் பேராசிரியர். இந்த கன்னிப்பாவை எப்படிப்பட்ட நூல் சொல்லுங்க? எப்படிப்பட்ட நூல்? ஆண்டாள் பாவை நோன்பு இருப்பதற்காக மார்கழி மாதத்துல 30 பாடல் பாடியிருப்பாங்க. பெண்களை நீராட கூட்டிட்டு போயிட்டு நீராடி விட்டு திருமாலை வழிபடுவதற்கான செய்திகளை எல்லாம் சொல்லியிருப்பார். இதை தழுவிதான் இவர் கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியிருப்பார். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து பாருங்க, 16 அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய்னு கேக்குறாங்க. 1 ரூபாய் என்பது சரி. இங்க பாருங்களேன், ஒரு அணா 4 பைசா. அப்ப 1 ரூபாயில எத்தனை பைசா இருந்திருக்கும்? 16 அணா. இதுதான் அது கணக்கு. தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காலத்து அணா கணக்கு. அடுத்து பாருங்க, இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யாரே? காந்தியடிகள். இதற்கு பிறகுதான் எந்த ஒப்பந்தம் வருது? பூனா ஒப்பந்தம் வருது. அடுத்து, மேத்தா எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இந்த நூல் வெளியானது 2004. ஆனா விருது கொடுக்கப்பட்டது 2006 கொடுத்தாங்க. இது ஒரு புது கவிதை நூல். அடுத்து ஆப்ஷன் ஏ என்பது சரி. மார்கழி திங்களில் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை எப்படி அழைப்பன்னு கேட்கிறாங்க. பாவை நோன்பு என்று அழைப்பர். ஆப்ஷன் ஏ என்பது சரி.
அடுத்து பாருங்க, கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சிறிது மொழிதல் அணி. ஆப்ஷன் ஏ என்பது தான் கருதும் பொருளை வெளிப்படையாக கூறாமல் பிறிதொன்றால் ஏற்றி கூறுவதன் பெயர் என்ன? பிரிது மொழிதல் அணி. ஏன் பிரிது மொழிதல் அணி அப்படி சொல்றோம்? இப்ப பாருங்களேன், கடல் ஓடும் கால்கள் நெடுந்தேர். கடல்ல ஓடக்கூடிய கப்பலானது எங்க ஓடாது? நிலத்துல ஓடாது. அது மாதிரி நெடிய தேரானது எங்க ஓடும்? வீதியில ஓடும். அது கடல்ல போவாது. இது ரெண்டும் ஒரே என்ன சொல்றாங்க? ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அது போலதான் அப்படின்னு தான் கூற கருதும் பொருளை வெளிப்படையா சொல்லாம, இங்க இருக்கிறது அங்க போவாது, அங்க இருக்கிறது இங்க வராது, அது மாதிரிதான் மனித வாழ்க்கை அப்படின்னு கூறுவதால இது சிறிது புரிதல் அணி. அடுத்து பாருங்க, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் பி என்பது சரி. ஒட்டக்கூத்தர் எந்த நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு. கம்பராமாயணத்துல வரக்கூடிய 7வது காண்டமான உத்திர காண்டத்தை எழுதியவர் இவருடைய காலத்தை சேர்ந்தவங்க யார் யாரு? ஔவையார், கபிலர், கம்பர், சேக்கிழார், புகழேந்தி புலவர், இவங்கெல்லாம் இவருடைய சமகாலத்து புலவர்கள். அடுத்து 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் யாரே? திருமூலர். திருமூலர் எழுதியது எது? திருமந்திரம். அதை என்னன்னு சொல்லுவாங்க? தமிழ் 3000ன்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கெல்லாம் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுபவரும் இவர்தான். அடுத்து மனோன்மணி கன்னி என்பது என் பொருள் என்ன? இரண்டடி என்பது பொருள். மனோன்மணி சுந்தரனார். மனோன்மணி கன்னி என்கின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இந்த மனோன்மணி என்கின்ற நாடக நூலை எழுதியவர் யாருன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அடுத்து நம்மளுக்கு அவரை பத்தி தெரியணும் இல்லையா? மனோன்மணி சுந்தரனார் நாடக நூலை எழுதினவர் யாருன்னா பேராசிரியர் சுந்தரனார்னு சொல்லுவாங்க. மீனாட்சி சுந்தரனார். இவருடையது தானே அந்த 1970 என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு அரசு அந்த நீராறும் கடல் உடுத்த இந்த பாடலை தமிழ்நாடு அரசின் தமிழ் தாய் வாழ்த்தாக எழுதினாங்க. சரியா? இது மாதிரிதான் ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி படிக்கும்போது நமக்கு குழப்பம் இல்லாம எளிமையா புரியும். அடுத்து பாருங்க, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். ஆமா, நல்ல மக்கள் இல்லைன்னா மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வைத்துதான் இவர் சொல்றார். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? புதுமை பித்தன். என்னன்னு சொல்லுவாங்க? சிறுகதை உலகின் பிதாமகன்னு சொல்லுவாங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறாருன்னா அயோத்திதாசரையும் அப்பாதுரையாரையும் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி என்பது சரி. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை அப்படின்னு கேட்கிறாங்க. தூங்கல் ஓசை என்பது சரி.
இதுல வந்து என்னென்ன வரும்னா வஞ்சி உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர் வரும். கனிச்சீர்கள் அதிகம் பயின்று வரும். கனிச்சீர் தான் என்ன? தேமாங்காய் வராது, தேமா கனி வரும். கனிச்சீர் சீர்கள் அதிகம் வரும். சரி, அப்ப பிற சீர்கள் வராதா அப்படின்னா, பிற சீர்கள் அதிகமா வராது, சில இடங்களில் வரும். பிற சீர்கள் சில கலந்தும் வரும், கலந்தும் வரும். அடுத்து பாருங்க, காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேக்குறாங்க. பிரிது மொழிதல் அணி. ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரிது மொழிதல் அணிக்கான விளக்கத்தெல்லாம் இல்லையா? என்ன சொல்றாங்க? காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறி தவறாமல் எய்த அம்பை எய்துதலை விட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேல் ஏந்துதல் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு காட்டுல ஒரு முயலை போய் தொட்டி போய் வேட்டையாடுறதை விட தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய யானை மீது அம்பு பட்டு தோத்து போறது கூட சிறப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறள். அடுத்து பாருங்க, திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யாரு? மாணிக்க வாசகர். திருப்பாவையை எழுதிய ஆண்டாள் வந்து திருமாலை போற்றி எழுதுறார். இவர் வந்து யாரை எழுதுறாருன்னா சிவபெருமானை நோக்கி, சிவனை நோக்கி திருவெம்பாவை எழுதுறார். இதான் சொல்லுவாங்க, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சிவபெருமான் கேட்டாராம். அதனால்தான் இவர் வந்து கோவை வைத்து ஒரு பாடல் பாடினான். தெரியும் இல்லையா அந்த கதை? சிவனை பத்தி பாடல் எழுதுறாரு. இது மொத்தம் 20 பாடல்கள் கொண்டது. 1 to 8 வரைக்கும் எதனா சிவனுடைய புகழ் பாடுவது, சிவனுடைய புகழ் பாடுவது இதுல இருக்கு. அடுத்து 9வது பாடல் சிவன் பெருமான் கிட்ட வேண்டுதல் வைப்பது, வேண்டுதல். 10வது பாட்டு நீராடுதல் சம்பந்தமான பாட்டு. 11 முதல் 20 வரை இருக்கக்கூடியது எல்லாமே இறைவன் கிட்ட அவனுடைய அழகையும் பெருமையையும் புகழ்ந்து பாடக்கூடியதா இருக்கக்கூடிய பாட்டு. சி மாணிக்கவாசகர் என்பது சரி. அடுத்து பாருங்க, அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இறையரசன். ஆப்ஷன் பி இறையரசன். இவர் ஒரு தமிழ் பேராசிரியர். ஏற்கனவே பார்த்தோம், தமிழ் பேராசிரியர். அடுத்து, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி திருவெம்பாவை. திருக்கோவையார் பாடினார் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, பாவை பாடிய பாயால் கோவை பாடுகன்னொன்னே திருக்கோவையார் பாடினாரு. யாரு? மாணிக்க வாசகர். அடுத்து பாருங்க, சோழ நிலா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மேத்தா என்பது சரி. சோழ நிலா என்ன மாதிரியான நூல்னா வரலாற்று நூல். இது ஒரு வரலாற்று நூல், வரலாற்று நாவல் இது. இவர் எழுதிய நூல்கள் பத்தி கொஞ்சம் சிலது தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து பாருங்க, பாண்டியர் அரியணை, இதுல வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா இந்த சிங்களர்கள் சூழ்ச்சி செய்து சோழர்களை வென்ற கதை, இதையெல்லாம் பாடுவதுதான் இந்த சோழ நிலா. பாண்டியர்கள் அரியணை பிடிப்பாங்க. என்னன்னா சிங்களர்கள் சூழ்ச்சி செய்வாங்க, அதுல சோழர்கள் பாண்டியர்களை வென்று சோழர்கள் போய் சிங்களத்துல ஆட்சி புரிவாங்க. அதை பற்றி சொல்றதுதான் இந்த நாவல். சரி, இது நமக்கு அவ்வளோ இது மாதிரி கேட்பாங்களான்னா தெரியல. அது வேணா இதெல்லாம் எழுதிக்கோங்க. கண்ணீர் பூக்கள், அவ்வளோ டெப்தா போய் இது என்ன கதைலாம் கேட்க மாட்டாங்க. இந்த நூல் எப்ப வந்தது, எப்பயுமே ஒரு நூலை பத்தி கேட்கும்போது டிஎன்பிசில பார்த்தோம்னா அந்த நூல் ஏதாவது விருது வாங்கியிருக்கா, இல்ல அந்த நூலை சார்ந்து யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா. இப்ப வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காரு இல்ல, தேன் தமிழ் தெய்வ பரணி இப்படிலாம் சொல்றாருங்க இல்லையா.
மேற்கோளா எங்கேயாவது காட்டியிருப்பாங்களா? இந்த மாதிரிதான் கேட்பாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மகுட நிலா. அப்ப சோழ நிலா, மகுட நிலா 2 நூலுமே இவர் தான் எழுதினார். அடுத்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடு, இத நம்ம பார்த்தோம் இல்லையா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வீடு. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் வென்ற ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. 1923. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றதுன்னா அன்னை பூமி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து இவருடைய இயற்பெயர், கோமகளோட இயற்பெயர்னா ராஜலட்சுமி. ராஜலட்சுமி. இவங்க 1982 தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை துறையின் பரிசை பெற்றார். அடுத்து ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து பாருங்க, கோமகள் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது கேட்கிறாங்க. பொருந்தாதது சித்திரப்பந்தல். ஆப்ஷன் டி என்பது சரி. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் எல்லாமே அம்மா எழுதுனதுதான். அடுத்து அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருதை வழங்கியது அவருக்கு? பாரத ரத்னா. எப்ப கொடுத்தாங்கன்னா 1990. இவர் தான் நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சர். இவர் மறைந்த பிறகு கொடுக்கப்பட்டது. இவரோட மறைவு எப்பன்னா 6/12/1956. 1956 இறந்துட்டார். இவர் இறந்த தினத்தை என்னன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா மகா பரி நிர்வான் தினம். அந்த மகா பரி நிர்வான் தினம்னா என்னன்னா சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாத மனிதர்களுக்கான தினம் அது அப்படின்னு கொண்டாடுறாங்க. எந்த தினம்? அம்பேத்கருடைய மறைவு தினத்தை, மறைந்த அந்த நாளை, மறைந்த தினத்தை. சரி, ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து பாருங்க, பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா காந்தியடிகள், அம்பேத்கர் இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டதுதான். செப்டம்பர் 24, 1931. தமிழ் புக்ல இருக்கு, 32 மற்ற புத்தகத்துல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகம். ஆப்ஷன் பி என்பது சரி. இந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1916. வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு ஆராய்ச்சி கட்டுரை. இது ஒரு தீசிஸ் மாதிரி. அது ஆராய்ச்சி கட்டுரைய சப்மிட் பண்ணாரு. ஆய்வு கட்டுரை. அடுத்து அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார் யாருன்னு கேட்கிறாங்க. தமிழர் யார் யார்? ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன் என்பது சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது நவம்பர் 1930 நடந்தது இல்லையா? இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 9 செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை நடந்தது, 1931. அடுத்து மூன்றாவது வட்டமேஜை மாநாடு நடந்தது 11 நவம்பர் முதல் டிசம்பர் வரை, 1932. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கொங்கு நாட்டு பகுதியை வளர் சேர்க்கும் ஆறுகள் யாவை? காவேரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை என்று அழைக்கப்படக்கூடிய அமராவதி. அனைத்தும் சரி. டி, ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து மீனோடு மேற்குவையி
இசையம்பியின் மனை மயக்குருந்து என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. புறநானூறு. மீனோடு நேர்குவையி. மீன் ஒரு பக்கம் குவை குவையா குவிந்து போய் கிடக்கு, ஒரு பக்கம் நெல்லு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மனை மனை மறுகுந்து அப்படின்னா என்னன்னா, இந்த நாட்டம் ஒரு பக்கம் புலால் நாற்றம், ஒரு பக்கம் கதிரை அறுக்கக்கூடிய அந்த வாசம். ஒண்ணுமே புரியலையா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் உழவு செய்யக்கூடிய பணி நடக்குது. நெய்தல் நிலத்துக்கு அந்த மருதம் நிலத்துக்கு பக்கத்திலே குளத்துல மீன்கள் துள்ளி விளையாடுது. அந்த குழந்தைகள்லாம் மீன்கள் பிடிக்கிறாங்க. அந்த புலால் நாற்றமும் வீசுது. அந்த அளவுக்கு வளம் பொருந்தியதா இருக்குன்னு சொல்றாங்க புறநானூறு. ஆப்ஷன் டி என்பது சரி. கரூரில் காணப்படும் தொழில்கள் யாவைன்னு கேக்குறாங்க. தோல் பதமிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைப்பாடு அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. சிறந்த சிறுகதைகளுக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யாருன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்க ராயன் சிவகுமார் என்பது. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இவர் கன்னிவாடி என்பது எந்த பகுதி இப்ப இருக்கக்கூடியதுன்னா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். கன்னிவாடி என்பது என்னன்னா ஒரு குறு நாவல். அது குறு நாவல். இது என்ன கேட்டிருக்காங்க, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. அனைத்தும் சரி. உப்பு கடலை குடிக்கும் பூனை, இது சிறுகதை. இது சிறுகதை. குணச்சித்திரங்கள், குணச்சித்திரங்கள் என்பது அது என்ன மாதிரியான இலக்கியம் தெரியல. அடுத்து பாருங்க, காற்றாடைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. காற்றாடை. இது 1995 இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகையில என்ன பண்ணிருக்குன்னா ஒரு தொடரா வந்திருக்கு. அடுத்து காணல் தெரு அப்படின்னு ஒரு நூல். இது குறு நாவலாவும் எழுதியிருக்காரு. நாவல். நீலவானம் இல்லாத ஊரே இல்லை. இது கட்டுரை. அடுத்து கலிங்கத்து பரணியில் உள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 590. இது ஆப்ஷன் டி சரி. சரிங்களா? 599 தாழிசைகள். இதுல என்ன பெருசா சொல்லியிருக்காங்க கலிங்கத்து பரணியில? கலிங்கத்து பரணினா கலிங்க நாட்டு போர் பற்றி பாடுவது. பரணிக்கு ஒரு செயல் கொண்டார் அப்படின்னு இவரை பாலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்திருக்கார். இந்த கலிங்கத்து பரணி இயற்றிய அந்த ஜெயகொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, பரணி என்ற நாள்மீன் காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது என்றும், அந்த நாள்மீனால் வந்த பெயரு நூலுக்கும் பெயராகி வந்தது என்று கூறுபவர் யாரு? உவேசா. அந்த பரணி நட்சத்திரத்துலதான் அந்த போர் நடைபெற்றது. அந்த போர் நடைபெற்ற அந்த இரவு காளியும் யமனையும் தெய்வமா வைத்து என்ன பண்றாங்க, அந்த போர்க்கள காட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பேய்கள் போர்க்களத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுச்சு. பரணி நட்சத்திர நாள்ல அந்த காளியையும் யமனையும் வணங்கிட்டுதான் போனாங்க போருக்கு. இதனாலதான் அந்த பரணி நட்சத்திரத்தை உயர்வா பேசினதாலதான் அந்த பேர் வந்ததுன்னு சொன்னவர் உவேசா. அடுத்து பாருங்க, சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை எப்படி பிரிப்போம்? சீவன் கூட்டல் இல்லாமல் பிரிப்போம். சாதாரணமா இது என்ன பண்ணிருக்கு, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஈ என்னவா மாறி இருக்கு? நீயா மாறி இருக்கு. சீவன் இல்லாமல். அப்ப பிரிக்கிற முறை என்ன? சீவன் கூட்டல் இல்லாமல். ஆப்ஷன் பி என்பது சரி. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் சிறப்பு பெயர் சூட்டப்பட்டதுன்னா சென்னை, மதுரை.
ஆப்ஷன் சி என்பது சரி. சிறி இலை நெல்லி தீங்கனி குழியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே அப்படின்னு பாடினவங்க யாரு? ஔவையார். யார்கிட்ட? அதியமான் கிட்ட இல்லையா? நான் வாழ்ந்து ஒரு அரசனா இருந்து நீ வாழ்ந்து நீ சிறப்பு புரிவதை விட்டுவிட்டு அதை எனக்கு தந்து தமிழையும் தமிழ்த்தாயும் வாழ வைத்தாயே, நீ அல்லவா ஒரு வள்ளல் அப்படின்னு பாடினாங்க இந்த அம்மா இல்லையா? ஆப்ஷன் டி என்பது சரி. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்கிரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து என்ற பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். யார்கிட்ட போய் பாடுறாங்க? தொண்டைமான் கிட்ட போய் பாடுறாங்க. உன்னுடைய போர்க்கருவிகள் எல்லாம் மயிலிறகால் போர்த்தப்பட்டு நெய் தடவப்பட்டு கூர் மங்காமல் அழகா பாதுகாக்கப்படுது. ஆனா அதியமானுடைய போர்ப்படை கருவிகள் எல்லாம் உடைஞ்சு போய் மங்கி கொல்லன் உலைகளத்துல எந்நேரமும் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? அதியமான் அதுதான் வந்து புகழ்ச்சேனி. அதியமான் உன்னை விட படைபலத்தில் சிறந்தவனடா, அவனுடைய போர்க்கருவிகள் பழைசாவே இருக்கு, உன்னது பாரு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த பாடல் வரிக்கு உகந்தவன் யாருன்னா தொண்டைமான். பாடியவர் ஔவையார். அடுத்து பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே. நமன்னா யாரு? யமன். இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நினைக்கிறவனுக்கு யமனை கண்டு பயமே இல்லை. அப்படி பாடியவர் திருமூலர். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று இயல் நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா. அந்த படம் வைத்து வணங்கக்கூடிய கோயில்கள் உண்டு, இறைவன் நடனமாடக்கூடிய கோயில்களும் உண்டு. ஆனா உள்ளமே கோயில் என்று பாடியவர் திருமூலர். அடுத்து பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது என்றால் 10ஆம் திருமுறை என்பதே சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. சரி, இந்த திருமுறையை என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ் 3000. இது இதுக்கு திருமூலர் என்ன பெயர் வச்சிருக்கிறாருன்னா திருமந்திர மாலை. திருமந்திர மாலைன்னு பெயர் வச்சிருக்காரு. இது 9 உட்பிரிவுகள் இருக்கு. கலிவிருத்தம் அப்படின்ற யாப்பு வகையை சேர்ந்தது. 232 அதிகாரங்கள் இருக்கு. 3100 செய்யுள்கள் இருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி என்பது சரி. திருமந்திரத்திற்கு திருமூலர் இட்ட பெயர் இப்பதான் பார்த்தோம், திருமந்திர மாலை. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து உய்மின் என்பதன் பொருள் ஈடேறுங்கள். ஈல் என்றால் வழங்கினால், நமல் என்றால் யமன், நாணமே என்றால் பூசாமல். 1 2 3 4. ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து கள்ள கருத்துக்களை கத்தோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளிய பராபரமே என்று பாடியவர் யாரு? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இவரோட ஊர் குணங்குடி. இது ஊரோட பெயர். குணங்குடி அப்படிங்கிறது ஊரோட பெயர். மஸ்தான் சாகிப்பு இவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுல்தான் அப்துல் காதிர் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். சரி, இவரை இன்னும் நிறைய கன்னி பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. நிராமய கன்னி. இது எத்தனை பாட்டு இருக்குன்னா 100 பாட்டு. அடுத்து மனோன்மணி கன்னி. இது 100 பாட்டு. அகத் ஈச சதகம் 100. அடுத்து நந்தீச சதகம், அதுல 51 இருக்கு. இன்னொரு நூலு எழுதியிருக்காரு, ஆனந்த கலிப்பு. எழுதி வச்சுக்கோங்க, ஆனந்த கலிப்பு. இதுல 38 பாட்டு தான் இருக்கு. அடுத்து
பொறுத்துக. பகராய் என்பதன் பொருள் என்ன? தருவாய். பராபரம் மேலான பொருள். ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு, அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தலையோ ஏம்பாவாய் என்ற பாடலை பாடியவர் இறையரசன். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, கன்னிப்பாவைன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், ஆண்டாளை பின்பற்றி எழுதுந்து. ஆண்டாளை பின்பற்றி இன்னொருத்தர் எழுதின அது மாணிக்க வாசகர். அது திருவேம்பாவை. திருவெம்பாவை என்பது சிவபெருமானை பாடுவது. திருப்பாவை என்பது ஆண்டாள் பாடியது, 30 பாடல்களை கொண்டது. சரி, ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்று பாடியவர் யாரு? ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடலை பாடியவர் மூமேசா. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, கோமகளுடைய இயற்பெயர் ஏற்கனவே பார்த்துட்டோம், ராஜலட்சுமி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, பால் மனம் என்னும் சிறுகதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் டி என்பது சரி. தூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தேர்வு செய்க. வெண்மை, விருப்பு சொல், தசை, பகை, அனைத்தும் சரி என்பது ஆப்ஷன் டி என்பது சரி. ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்வு செய்யனா, அம்பு, சிவன், இருமாப்பு, திருமால், அடுக்கு, அனைத்தும் சரி என்பதுதான் சரி. இந்த 6 சொற்களுமே இதுக்கு வரும். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியில இப்ப நீங்க குரூப் 2ல பார்த்திருப்பீங்க, எதுவுமே புத்தகத்துல இருந்து கேட்கப்படவே இல்லை. நம்மளுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழின்னு வரக்கூடிய 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற அந்த 42 சொற்களுக்கு நேராக கொடுக்கப்பட்ட எந்த சொல்லில இருந்தும் வரல. எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஒண்ணு கொடுத்தாங்க, அதுல இருந்துதான் ஃபுல்லா வந்து. அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குறைஞ்சது 10 வார்த்தை இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, ஐ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்கள் இது அனைத்துமே சரிதான். பாருங்க, அழகு, தலைமை, ஐயம், குரு, பருந்து, இருமல், வியப்பு, இந்திரன், துர்க்கை, 5, தும்பை, கடவுள், கணவன், தந்தை, கடுகு, சிவன். ஏதாவது ஒரு கதையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா இருக்கிறதுன்னா தலைவரா இருப்பான். ஐயம், அவன் நல்லா செய்வானான்னு ஒரு ஐயம் வரும் நமக்கு அவனை பார்த்தா. அவனை குருவா வச்சுக்கிட்டு பருந்து என்ன பண்ணுச்சு? பருந்துது. இருமல் வந்துருச்சு நடுவுல. ஐயோ வியப்பு, இவன் நல்லவனா இருப்பானா? நடுவுல இந்திரனை பார்த்துது. அவர் என்ன பண்ணாரு? துர்க்கை கிட்ட போச்சுனாரு. 5 தும்பப்பூவை கொடுத்தது. கடவுள் கிட்ட வச்சு கணவன் நல்லா இருக்கணுமா, ஏதாவது ஒரு கதையை வச்சு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்படிதான் படிப்பேன். கணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிச்சு. இல்ல தந்தைய விட்டுட்டேன்னு கேட்டது. இல்ல, கடுகா இருந்தாலும் சிவன் சிவன் தான் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. நை, ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. நை என்பது வருந்துதல், இகழ்தல், இகழ்ச்சி குறிப்பு, வலி, சிதைவு. அப்ப அனைத்தும் சரின்னா ஆன்சர் டி என்பது சரி. அடுத்து பாருங்க, சா. சா என்றால் என்ன? சாதல். சா. அடுத்து, சி என்பது வெறுப்பு சொல். சே என்பது எருது. நோய் என்பது வருந்து. அப்ப 4 ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1 என்பது சரி. அடுத்தது பாருங்க, உயிர் மவ்வில் 6ம் தானா பாவில் 5ம் சாவில் 4ம் எவ்வில் 1ம் ஆம் நெடில். இது எல்லாமே நெடில்ன்றாங்க. நோ டு ஆம் புரில் இரண்டொரு. பாருங்க, உயிர் எழுத்துல எது எது? ஆனா நெடில் எழுத்து 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்றாரு. ஆனா நெட்டெழுத்துல அவ் என்ற எழுத்து எது கூட தான் வரும்னு நம்ம பார்த்தோம், ஏற்கனவே ஒரு வினாவில பார்த்தோம். அவ் என்ப சொல்லு இவ்வு கூட சேர்ந்து வவ்வுன்னு வரும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா பாருங்க, உயிர் இதுல வரும்போது, ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும்போது மாத்திரா இருப்பாருங்க விதிய. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஐ, ஓ. உயிர் ஆவும் சொல்றாங்க. உயிர் மாவில் 6ம், இந்த 6 எழுத்து உயிர். ஓகேவா?
அடுத்து மாவுல 6 எழுத்து வரும். இந்த 6 எழுத்து கூட இம்மு சேர்ந்தா என்னவாகும்? மா, ம, மா, மூ, இது மாறும்ல இந்த 6. அடுத்து த, ப, ந, இதுல 5 தான் வரும். அடுத்து க, வ, ச, இதுல 4 தான் வரும். யா 1 வரும். அடுத்து நோ, டு, குரில், அதுல 2 எழுத்து. அப்ப மொத்தம் 42. இதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான இலக்கணம் கூறிய நூல் எதுன்னு பார்த்தோம்னாக்கா நன்னூல் என்பது சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து பாருங்க, வரியார் கொன் அடியிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்னா, வரியார் என்றாலே இல்லாதவர், வறுமையில் உள்ளவர் என்பது பொருள். அடுத்து பாருங்க, நல்லாறு இன்முகம், இலக்கணம் குறிப்பிட்டருங்க. அப்ப நல்லாறு எப்படி பிரிப்பீங்க? நன்மை கூட்டல் 6. அடுத்து இன்முகம் இன்மை கூட்டல் முகம்னு பிரிப்போமா? அப்ப இங்க என்ன மறைஞ்சு வந்திருக்கு? மை விகுதி மறைஞ்சு. வை விகுதி மறைந்து வந்தா என்ன தொகை? பண்பு தொகை. அடுத்து பாருங்க, தன்னால் கொடுக்கக்கூடியதை உடனே கொடுப்பதும் நல்ல இனத்தை சேர்ந்தவனிடத்தில் உள்ள பண்பு ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர். ஆப்ஷன் சி. பிச்சை கேட்பவனுடைய குறை தீர்ந்து அவன் முகம் மகிழ்ச்சி காட்டுகின்ற வரையிலும் வெறும் இரக்கம் பேசுவது நல்லது அன்று என்று கூறியவர் திருவள்ளுவர். 90. அடுத்து ஆப்ஷன் சி. ஆற்றுவார் மாற்றுவார், இலக்கண குறிப்பு என்ன வந்திருக்கு? வினை பிளஸ் ஆல் பிளஸ் அணையும் பிளஸ் பெயர். அப்ப இந்த வினையால் அணையும் பெயர் தானே பாருங்க. ஆற்று, ஆற்று, ஆள், ஆழ்வார் அப்படித்தானே வரும். மாற்றுவார், மாற்று கூட்டல் ஆர் அப்படின்னு வருதா? அப்ப அந்த வினையை செய்ததனால் கிடைத்த பெயர் தான் அது, வினையால் அணையும் பெயர். சரி, இது இந்த வினையால் அணையும் பெயர் என்ன பண்ணும்? காலம் காட்டும். காலம் காட்டும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு காட்டும். அடுத்து ஒருமை பன்மை காட்டும். அடுத்து பாருங்க, பால் காட்டும். பால் எப்படி காட்டும்? ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலான்னு காட்டும். சரியா? அது மட்டும் இல்ல, இடம் காட்டும். இடம் எப்படி காட்டும்? தன்மை, முன்னிலை, படத்தை காட்டும். பாருங்க, அப்போ ஒரு வினையாளரின் பெயர் என்னென்ன காட்டும்? காலம் காட்டும், ஒருமை பன்மையான்ற இதை காட்டும், எண்ணு காட்டும். காலம், எண், பால், இடம், இது எல்லாத்தையும் காட்டும். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து, வரியாருக்கு ஈவதே ஈகை மற்ற எல்லாம் புரிய எதிர்ப்பை நீரது நிரப்பு உடைத்து, நீரது உடைத்து நிரப்பு, உடைத்து என்பதுதான் இதோடைய நிரப்பு. ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து பாருங்க, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைய வைத்திழக்கும் வன் கண்ணவர். ஆப்ஷன் ஏ இன்பம் என்பது சரி. கடுகம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கிறான். கடுகம் என்பதன் பொருள் என்ன? ஆரம் என்பது பொருள். பெயர் சொல்லா வரும். இது ஒரு பெயர் சொல். இது எப்படிலாம் வரும்? கார்ப்பு, கடுகு, ரோகிணி இப்படிலாம் கொடுப்பாங்க. கடுகு ரோகிணி என்று அழைக்கப்படும் பெயர் சொல் எதுன்னா காரம்னு ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா டிக் பண்ணணும். அடுத்து சுக்கு, மிளகு, திப்பிலி, இது என்னது? இது மூணும் சிறி கடுகங்களுள் ஒன்று. சிறி கடுகங்கள ஒன்று. சிறிகடுகம், மோதிரம், குடம் என்றும் அழைப்பாங்க. சிறிகடுகத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மோதிரம், குடம்
அப்படின்னும் அழைப்பாங்க. அடுத்து சிறுகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நல்லாதனார். ஆதன் என்பவர் ஆதனார் என்பதுதான் இது பெயர். நல்லாதன் என்ற அடைமொழி பெற்றவர். சிறுகடிகத்தில் உள்ள மருந்து பொருட்கள் யாவை? சுக்கு, மிளகு, திப்பிலி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், பாலாளன் என்பான் கடன்பட வாழாதான் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சிறுகடுகம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஒவ்வொரு பாடலிலும் 3ஆம் அடியில் இம்மூன்றும் இம்மூவர் என்ற வரிகள் இடம்பெறுவது சிறுகடுகம். சிறினாலே 3 தானே, சுக்கு, மிளகு, திப்பிலியை வைத்து பாடக்கூடியது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செரு அடு தோல் நல்லாதன் என்ற பாயிரம் குறிப்பிடுவதால் நல்லாதன் யாரா இருந்திருக்கலாம்? போர் வீரனாக இருந்திருக்கலாம். செரு அடு தோல், அவருடைய தோல் மிகவும் வலிமை பொருந்திய தோலா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணா திறன் வேறு கூறி குறையும் அறவினையை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுகடிகம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. தனித்தமிழ் இயக்க புலவர் யார்? யாரு? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். ஐயை, கொய்யாக்கனி, நூறாயிரம், பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள் இதெல்லாம் யாருடையது? பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். அடுத்து பாருங்க, தனித்தமிழ் மறவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாரு? ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் இப்பதானே சொன்னோம், துரைமாணிக்கம். அடுத்து பாருங்க, உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர் யாரு? பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி என்பது சரி. பள்ளி பறவைகள் என்னும் நூல் எந்தெந்த தலைப்புகளை கொண்டுள்ளதுன்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது விடை. அடுத்து பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. பாருங்க, பள்ளி பறவைகள், கனிச்சாறு, ஐயை, அறுபத்திரு கூற்று, பொய்யாக்கனி, பாவிய கொட்டு, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபூங்க வஞ்சி, உலகியல் 100, அம்பை, கற்பனை ஊற்று. இந்த நூல்கள் தான் நீங்க புத்தகத்துல இருந்திருக்காது. அறுபத்திரு கூற்றும், அம்பை, கற்பனை ஊற்றுலாம் இருந்திருக்காது. இது மட்டும்தான் பள்ளி புத்தகத்துல இருந்திருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது விடை. ஆகாறு என்பதன் எதிர்ச்சொல். ஆகாறு என்பதன் எதிர்ச்சொல்னா போகாறு. ஆகாருக்கு போகாறு. போகாறுன்னா என்னது? செலவிடும், செலவுன்னு அர்த்தம். போகாறு அகலாக்கடை அப்படின்னு வரும்ல, அதுதான். அடுத்து உவப்ப என்பது மகிழ்ச்சி, மகிழும்படி, மன நிறைவு, இதெல்லாம் உவப்ப. மகிழ்ச்சியுடைய பொருள். இதுக்கு எதிர் சொல் என்னவா இருக்கும்? வருத்தம் என்பதுதான். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து இணைந்து எதிர்ச்சொல். இணைந்துனா சேர்ந்துன்னு அர்த்தம். அப்ப தனித்து என்பது என்னுடைய விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரி. வளைதல்னா வளைந்து கொடுத்தல். நிமிர்ந்து நிற்றல் அதோடைய எதிர்ச்சொல். இணங்குனா ஒன்றி போதல். அப்ப ஒன்றாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? பிணங்கு. ஆப்ஷன் சி என்பது சரி. 1946ஆம் ஆண்டு தமிழில் முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் இயற்றியிருப்பார். அடுத்து பாருங்க, முட்டை அகல்யா என்ற நாடகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. ஆசிரியர் யாரு? பிரபஞ்சன். பிரபஞ்சன் எங்க சேர்ந்தவரு? புதுச்சேரியை சேர்ந்தவர். புதுச்சேரியை சேர்ந்தவர். இவருடைய சாகித்ய அகாடமி நூல் வானம் வசப்படும். வானம் வசப்படும் 1995. இவர்கிட்ட எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். ஒரு புதுவையில பிறந்து ஒரு பெரிய புலவர்
அவர்கிட்ட அவர்லாம் வந்து சாதாரண எளிமையான மனிதர். கிட்டக்க நின்று பேசினா போதுமான்னு தவம் கடந்தவங்களுக்கு மத்தியில எங்களுக்கெல்லாம் கல்லூரியில வந்து நிறைய நாவல் சிறுகதை எழுதுவதற்கு பட்டறைகள் அமைத்து அவர் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்திருக்காரு. வானம் வசப்படும் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் வந்து நேற்று மனிதர்கள் வந்து தமிழக அரசு பரிசு, தமிழக அரசின் பரிசு. இவரோடது ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள். இது வந்து தமிழக அரசுடைய சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான பரிசு பெற்றது. சிறுகதை தொகுப்பு பரிசு. இவரது தானே அந்த பிரளயம்னு ஒரு சிறுகதை வரும், 11th பழைய தமிழ்ல வரும். பிரளயம்னு ஒரு எறும்பு வந்து ஓடல, ஒரு எறும்பை வைத்து ஒரு பெரிய புரட்சிகரமா எழுதப்பட்டது அந்த சிறுகதை. ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சரி, ஆப்ஷன் டி என்பது சரி. அவ்வை மணிமேகலை, இது வந்து யாருடைய நாடகம் அப்படின்னா இன்குலாப்புடைய நாடகம். இந்த மணிமேகலை வந்து குரல்கள், துடி, மீட்சி, இது மட்டும் மணிமேகலையுடைய அவ்வை குரல், இது மட்டும் இல்லாம குரல்கள், துடி, மீட்சி, இதெல்லாம அவருடைய நாடகங்கள் தான், இன்குலாப்புடைய நாடகங்கள்ல வரும். அடுத்து, துளிர் என்ற நாடக குழு எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தஞ்சையில செயல்பட்டு. அடுத்து, ஒத்திகை என்பது மதுரையில் செயல்பட்ட நாடக குழு ஒத்திகை. அடுத்து, அசையாத படங்களை வைத்து அசைவது போன்ற பிரம்மையை ஏற்படுத்துவது என்ன படம்னா சலனப்படம். ஆப்ஷன் ஏ என்பது சரி, சலனப்படம். பார்வதி BA என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பார்வதி BA என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அண்ணாதுரை. இது கல்வி அறிவும் வந்து ஒரு மாதிரியான சமத்துவ குணமும் கொண்ட ஒரு பெண்ணினுடைய கதாபாத்திரமா இவர் வடிவமைச்சிருப்பார். ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை என்பது சரி. அடுத்து, கருவேலம் பூக்கள் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்னா பூமணி. இவருடைய இயற்பெயர் என்ன? அஞ்ஞாடி. இவருடைய இயற்பெயர் தெரியல. இவர் வந்து அஞ்ஞாடி என்கின்ற நாவல் ஒண்ணு எழுதியிருப்பாரு பூமணி. அந்த நாவலுக்காக 2014 சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காங்க. அகாடமி பரிசு. அஞ்ஞாடி என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார். இவருடைய சிறுகதைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிறுகதை வயிறுகள், ரதி, நொறுங்கல்கள், நல்ல நாள். இவர் வந்து கருவேலம் பூக்கள் என்ற நாடகத்தை வந்து என்னவா பாடிருக்காருன்னா திரைப்படமாவும் எடுத்திருக்காங்க. திரைப்படம். இது என்னன்னா அசுரனுடைய கதைன்றாங்க. அசுரன் கதை. சரி, இவருடைய புதினம் வந்து வெக்கை, நெய் வைத்தியம், வரப்புகள், வாய்க்கால், பிறகு, அஞ்ஞாடி, இதெல்லாமும் இவருடைய படைப்புகள் தான். அடுத்து பாருங்க, நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளான யாழ், முழவு, அகுளி, பாண்டில், கோடு, நெடுவாங்கியம், குறு, தூம்பு, தட்டை, பறை, சல்லி, பதலை ஆகியவை பயன்படுத்தி வந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. மலைபடுகடாம். ஆப்ஷன் சி என்பது சரி. இங்க பாருங்களேன், ஒரு இடத்துல வந்து மலைபடுகடாம் வந்து உதாரணம் சொல்றாங்க. அந்த மலைகள்
அசைவது, மலையில ஒலி கேட்பது எப்படின்னா, யானை அசைந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர், மதகு நீர் அசைந்து வரும் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் மலைபடுக டேம் வந்து ஓமிப்பாங்களாம். ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த மலைபடுக டேம்ல மக்கள் வந்து வியாபாரத்திற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க அந்த கட்டு சோறுகளை கட்டி மூட்டைகளாக தோல்ல போட்டு எடுத்துட்டு போறது எப்படின்னா, இசை வாத்தியங்களை தோளில் சுமந்து செல்வது போல இருக்கு அப்படின்னு உவமைப்படுத்திருப்பாங்க. இசை வாத்தியங்களை பற்றி அதிகமா பேசப்பட்ட ஒரு இலக்கியம் எதுன்னா மலைபடுக டேம். அந்த இசை வாத்தியங்களை வந்து நாடக அரங்கு, இசை வாத்தியங்கள், நாடகத்துடைய இயல்பு, அந்த எழினி முகம், ஒரு முக எழினி, இருமுக எழினி பத்தி எல்லாம் பேசுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். இது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அடுத்து தனிநிலை, உட்பிணைப்பு நிலை, ஒட்டு நிலை என்ற மொழி நிலை எதன் அடிப்படையில் அமைந்திருக்குன்னா சொல்லமைப்பு அடிப்படையில தான் அமைஞ்சிருக்குன்றாங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஆஸ்கார் விருது எந்த ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறதுனா 1929. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து முதல் தேசிய விருதை பெற்ற திரைப்படம் எதுன்னு கேக்குறாங்க. மலைக்கல்லன் 1954. இந்த திரைப்படத்துல யாரு நடிச்சிருக்காங்கன்னா எம்ஜிஆரும் பானுமதி அம்மையாரும் நடிச்சிருப்பாங்க. பானுமதி. மலைக்கண்ணன் அந்த காலத்திலே 9 லட்சம் வசூல் பெற்ற படம் வந்து மலைக்கல்லன் என்பது. இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இவர் வந்து சேலம் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர். மோகனூரில் பிறந்தவர். 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. பத்மபூஷன் என்ற விருதை இவர் பெற்றிருக்கார். பத்மபூஷன். அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, முதல் அரசவை கவிஞர், தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர் இல்லையா. அடுத்து தெய்வ வழிபாட்டுக்கு ஆடும் காரகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சக்தி கரகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி என்பது சரி. உலக நாடக நாள் என்று கொண்டாடப்படுகிறதுனா மார்ச் 27. ஆப்ஷன் ஏ என்பது சரி. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1961 முதல் தான் இந்த உலக நாடக நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இந்த நாள் தான். அடுத்து பாருங்க, மகாத்மா காந்தி என்னும் ஆவணப்படத்தை தயாரித்து புதுமையை ஏற்படுத்தியவர் ஏ.கே. செட்டியார். ஏ.கே. செட்டியார் வந்து காந்தியை வைத்து எடுத்த இந்த படம் வந்து 1940 எடுக்கிறாரு. இவரை தான் பத்தி நம்ம என்ன சொல்லுவோம், உலகம் சுற்றிய முதல் தமிழன், உலகம் சுற்றிய தமிழன்னு சொல்லுவோம். தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பயண இலக்கிய முன்னோடி. இவர் உலகத்தை சுத்தினார்னா கண்டிப்பா பயண இலக்கியம், இந்த பயண தகவல்கள் எல்லாம் வந்து டைரியில எழுதி வைப்பாங்க இல்லையா. பயண இலக்கிய முன்னோடி. அடுத்து ஆவணப்படத்தின் முன்னோடி, படம் முன்னோடி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் இந்த ஏ.கே. செட்டியார். ஆப்ஷன் டி என்பது சரி. நன்றி. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் போட்டு கண்டிப்பா நம்ம சொன்ன தகவல்கள்லாம் ஒவ்வொரு வினாவுக்குமே நான் வந்து அதிகப்படியான தகவல் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி கேட்பாங்க, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சுதான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் நான் சொல்றேன். அழகா இதை எழுதி வச்சுக்கோங்க. நன்றி.